சூப்பராக இன்றைக்கி ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்த்துடலாமா? இது மாதிரி ஒரு குட்டி குட்டி கத்திரிக்காவாக பார்த்து வாங்கிக்கோங்க. ரோட் சைட் கடையிலலாம் இந்த மாதிரி கத்திரிக்காய் கிடைக்கும். இந்த கா கீரைலாம் வச்சுருப்பாங்கல்ல, அந்த மாதிரி கடையில் இந்த மாதிரி கத்திரிக்காய் கிடைக்கும். அதில் காம்பை மட்டும் நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த காது கீழே வர இறங்கிக்கணும். அப்போ தான் கத்திரிக்காய் குழம்பு சூப்பராக இருக்கும். இதை இப்போ நம்ம 4 நாளாக கிழிச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா நடுவில் நமக்கு பூச்சி இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கணும். அதுவும் இல்லாமல் நல்லா அப்போ தான் குக் ஆகும். இதுக்கு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் உரிச்சிக்கோங்க, 2 தக்காளி, ஒரு 3 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, அரை மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம அடுப்பில் வாணலி வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். நல்லெண்ணெய் தான் காரக்குழம்புக்கெலாம் ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் எப்போவுமே நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. உடம்புக்குமே நல்லது நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் நல்லா ஹீட் ஆனோடனே நம்ம வெட்டி வச்சுருக்கோம்ல கத்திரிக்காய், அதை ஒன்று ஒன்றா நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி லைட்டாக குக் ஆனால் போதும் தான். ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும். நமக்கு கத்திரிக்காய் போட்டோடனே தெரிக்கும் கொஞ்சம். ஏன்னா கத்திரிக்காயில் நமக்கு தண்ணி இருக்கும் இல்லையா, அதனால் கொஞ்சமாக தெரிக்கும். மற்றபடி நம்ம கிண்ட ஓகே ஆகிடும். இது மாதிரி கத்திரிக்காயை போட்டுட்டு நல்லா நம்ம குக் பண்ணி எடுத்துக்கணும். கத்திரிக்காய் எவ்வளோக்குள்ளே இந்த எண்ணெயில் குக் ஆகுதோ அவ்வளோக்குள்ளே குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு. இது மாதிரி நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் ஒரு சின்ன டிப்ஸ் உங்களுக்கு. இந்த மாதிரி கத்திரிக்காய் குக் ஆகும்போது லைட்டாக கல்லுப்பு மட்டும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த டேஸ்ட் அப்போ தான் ஃப்ளேவர் உள்ளே இறங்கும் நல்லா. இப்போ நம்ம நல்லெண்ணெயில் குக் பண்ணும்போது அது ரொம்ப எம்மியாக இருக்கும். நீங்கள் ரீஃபண்ட் ஆயில் யூஸ் பண்ணுறதுனா அது உங்கள் இஷ்டம். ஆனால் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் நல்லெண்ணெயில் வச்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ நமக்கு கத்திரிக்காய் இந்த அளவுக்கு குக் ஆனால் போதுமானது. அதாவது நல்லா குக் ஆனால் போதுமானது, உடஞ்சிடக்கூடாது கத்திரிக்காய். நெக்ஸ்ட்டு அதே எண்ணெயில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டு நல்லா குக் ஆனதும் அது கூட இஞ்சி பூண்டு இந்த 2யுமே ஆட் பண்ணி நல்லா குக் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் கருவேப்பிலை தான் இதுக்கு டேஸ்ட் கொடுக்குறது. இந்த குழம்புக்கு கருவேப்பிலை நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தக்காளியை 2 தக்காளி எடுத்திருந்தோம் இல்லையா, அதை கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா நம்ம குக் ஆனதும் இது கூட நம்ம தேங்காய் சேர்த்துக்கணும். தேங்காய் துருவியும் சேர்த்துக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணியும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா நம்ம குக் பண்ணணும். அந்த எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும் தக்காளியிலேருந்து. அப்படி வந்தோடனே நம்ம இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணணும். அதாவது ஒரு தேங்காய் கூட நமக்கு தெரியாத அளவுக்கு நல்ல மை மாதிரி அரைக்கணும். தேங்காய் அரைச்சி அதை பேஸ்ட்டாக எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு சாப்பிடும்போது அந்த வாயில் எதுவுமே டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் சூப்பராக இருக்கும் குழம்பு. இப்போ இது நல்லா குக் ஆகிடுச்சு. இதை நம்ம மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே பாத்திரத்தில் மறுபடியும் நம்ம நல்லெண்ணெயே ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுமே அதில் கடுகு கொஞ்சம், அப்புறம் வெந்தயம் கொஞ்சம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதே வெந்தயம் தான் உங்களுக்கு இந்த காரக்குழம்புக்கு சூப்பராக இருக்கும், வெந்தயம் ஃப்ளேவர். அதனால் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு பொடிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இருக்குல்லையா, அதை நம்ம கொட்டிக்கலாம். தீயை கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பேஸ்ட் ஆட் பண்ணுங்கள். இல்லைனா வீடியோவில் தெரிக்கிற மாதிரி தான் தெரிக்கும். அதனால நீங்கள் லைட்டாக கம்மியாக வச்சுட்டு ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மசாலா குக் ஆகணும். நல்லா மசாலா குக் ஆனதும் நம்ம வத்தத்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். வத்தத்தூள் நமக்கு நிறைய தேவைன்னா நீங்கள் காரம் நல்லா சேர்ப்பீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ரா. நான் 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட மல்லி ஸ்பூன் 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. வீட்டில் அரைச்சா மல்லித்தூள் 1.5 ஸ்பூன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக புளி, ஒரு குட்டி எலுமிச்சை பழம் தண்ணின்னு வச்சுக்கோங்களேன், புளி எடுத்து இந்த மாதிரி நம்ம கரைச்சி ஊற்றிக்கலாம். இந்த கத்திரிக்காய் குழம்புக்கே இந்த புளி தான் ஒரு சரியான ஃப்ளேவர். அதுக்கப்புறம் குழம்பு மசாலா நல்லா கொதிக்கணும். இந்த மாதிரி கொதிக்கும். கொதித்தோடனே நம்ம கத்திரிக்காவெல்லாம் ஒன்று ஒன்றா உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் ஆட் பண்ணதுமே நம்ம ரொம்ப குழம்பு கிண்டக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா கத்திரிக்காய் உடஞ்சிரும். நமக்கு சாப்பிட்றதுக்கு அந்த எம்மியான அந்த ஃப்ளேவர் கிடைக்காது. அதுக்கப்புறம் நம்ம முழுசாக கத்திரிக்காய் எடுத்து சாப்பிடும்போது தான் அது நல்லாயிருக்கும். நம்ம சாப்பாடோடு பிசைஞ்சு
அப்படி சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. இப்போ நம்ம எல்லா கத்திரிக்காயும் போட்டாச்சு. இப்போ நல்லா குழம்பு கொதிக்கணும். அதாவது அந்த பார்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டு குழம்பு எந்த லெவல் இருந்திருக்கு அதை விட எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு. இந்த மாதிரி கட்டியாக குழம்பு ஆனதுமே எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வரும், கத்திரிக்காய் மேலே எண்ணெய் தனியாக வந்துடும். இப்படி வந்துருச்சுன்னா நமக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த மாதிரி வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி குழம்பு வச்சு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது கூட முருங்கைக்காய் ஆட் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம், அது உங்களோட விஷஸ். முருங்கைக்காய் அப்புறம் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். பாருங்களேன் கத்திரிக்காய் எவ்வளோ அழகாக குக் ஆகிருக்குன்னு. ஒன்று கூட ஆனால் உடையவே இல்லை. கத்திரிக்காய் முழுசாக இருந்தால் தான் நம்ம சாப்பாடோடு அப்படி பசைஞ்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இப்போ ஆறிடுச்சு குழம்பு. பாருங்களேன் எண்ணெய் பிரிஞ்சு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் சூப்பரான சாப்பாடு. நீங்களும் இது மாதிரி கண்டிப்பாக செஞ்சுட்டு மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.